எங்களோட நட்சத்திரங்களை வந்து கூப்பிட போறோம். அதுல வந்து முக்கியமான நட்சத்திரம் இவர் தான். அவர் வந்து மேடைக்கு வந்து கூப்பிட போறோம். Satish. So can we have a big round of applause for Mr. Satish? வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சங்கர் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இது மீடியா நண்பர்கள், பத்திரிகை நிருபர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படம் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இவ்வளோ ஒரு பெரிய விஷயமா ஆகும்னு தெரியல. இன்னைக்கு உட்காந்து பார்க்கும்போது எங்களுக்கே அப்படியே புல்லரிக்குது. ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் நண்பன் சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு உண்மையை சொல்லணும்னா, சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆகிறதுக்கு நான் தான் ஒரு முக்கியமான காரணம். மெயின் காரணமே நான் தான். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்னா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சு அதில் தான் ஃப்ரெண்ட் ஆனோம் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி. அப்போல்லாம் வந்து டெய்லி ஷூட் முடிச்சுட்டு போயிட்டு ஷூட்லையும் பேசிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பவும் வீட்டிலேருந்து ஃபோனில் பேசிட்டே இருப்போம். அப்போ வந்து அவர் திடீர்னு அவர் சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி காமெடின்னு ஆகணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னுவாரு. நான் தான் வந்து இல்லையா, நீலாம் வந்துட்டு இது ஹீரோ மெட்டீரியல், இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, ஸோ இவ்வளோ நல்லா அழகா இருக்கீங்க, ஸோ நீங்க கண்டிப்பா ஹீரோ தான் அப்படின்றது. ஏன்னா அந்த பொது நலத்துல என்னோட ஒரு சுயநலமும் கலந்துருக்குது. ஏன்னா அவரு ஹீரோ ஆயிட்டாருன்னா நான் காமெடின் ஆவேன், அவரே காமெடின் ஆயிட்டாருன்னா நான் என்ன ஆவேன்னு தெரியல. ஸோ அதை அவர்கிட்ட சொல்லி ஒரு மைண்ட்ல ஏற்றி நீங்க ஹீரோன்னு சொல்லி, பட் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆவாருன்னு உண்மையிலேயே நாங்க ஆசைப்பட்டோம். பட் அது இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து ஒரு சூஸ் பண்ணதுக்கே முதல்ல ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அது. ஏன்னா அது ஒத்துக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து நடிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து மேக்கப் போடுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும், அதை கலைக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணி ஏதாவது சாப்பிட்டுட்டு வேணுமையா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு 7 மணி நேரம் அதுக்கு மட்டுமே கஷ்டப்படணும். அப்புறம் ஷூட்டிங்ல வந்து வேற இந்த கஷ்டத்தை பண்ணோம். அதுக்கு நடுவில் ட்ரெஸ் வேற, ஸோ அத்தனையும் போட்டுக்கிட்டு பாவம் ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அந்த இதுல வந்துட்டு பிரேக்ல அதை அப்படியே கழட்டி போட்டு ஹான்னு உட்காரும் போது அவருக்கு இருக்கிற அந்த சந்தோஷம், அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் இந்த கேரக்டர் அவர் ஏத்துக்கிட்டதுக்கே. ஸோ அது மாதிரி ஒருத்தருக்கு நண்பரா இருக்கேங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு படத்துல இருக்கேங்கிறதும் பெரிய சந்தோஷம். அண்ட் அனிருத் வந்து எங்களுக்கு நல்ல நண்பர். அவரை பத்தி இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு சொல்லணும்னா, எனக்கு நிறைய பொண்ணுங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி கேட்கறது எல்லாம் என்னன்னா, எடுத்த உடனே சதீஷ் அண்ணா, அனிருத்தோட நம்பர் இருக்கா அண்ணா, அப்படி 2 வாட்டி அண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனிருத் நம்பர் தான் கேட்பாங்க. பட் கொடுக்க போறதில்ல, அது வேற விஷயம். பட் ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே அந்த ட்ரெண்ட்ல வந்து அனிருத்னு சொல்லிட்டு அப்படியே உயிரை விட்டுட்டு இருக்காங்க. அது காரணம் அவருடைய மியூசிக் தான். ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள். பிசி சார், நாங்க வந்து உண்மையிலேயே ஒரு கேமராமேன் பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிறோம்னா பிசி சார் தான். ஒரு வாட்டி ஸ்பாட்லயும் சிங்கம் மாதிரி நடந்துட்டு இருப்பாரு. நாங்க கேட்டுப்போம், சிங்கம் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்க பயத்திலேயே இருப்போம். அவர் முன்னாடி இன்னும் பேசலாமா இல்லையா, எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே, பின்னாடி சேரை போட்டு உட்காந்துக்கிறது. அவர் வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்பாட்ல எல்லாம் கலாச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். வந்தாருன்னா அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது. ஸோ அவர் கூட எல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதே பெரிய விஷயம். அவரு கேமரா பண்ற படத்துல நாங்க நடிக்கிறோன்றதே வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது தேங்க்யூ சோ மச் சார். அப்புறம் பாக்யராஜ், உண்மையில அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கதையும் பண்ணிருக்காரு. பாக்யராஜ் சார் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்றவருக்கு இது கண்டிப்பா மிகப்பெரிய லான்ச். இது அதுக்கான உள்ள ஃபுல் டேலண்ட் உள்ளவர் தான் அவரு. ஸோ அவர் கண்டிப்பா பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். சங்கர் சார் இங்க வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்துட்டு எங்க ஊர் தியேட்டர்ல எல்லாம் வந்து வேற படம் ஓடிட்டு இருக்கும்போது அங்க வெளியில போஸ்டர், அந்த படம் போஸ்டர் விட இந்த இன்னொரு போஸ்டர் அடிச்சு ஓட்டிருப்பாங்க பெருசா. என்னன்னா இடைவேளையின் போது காதலன் படம் ட்ரெய்லர் காண்பிக்கப்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்காகவே நாங்க போய் படம் பார்ப்போம் அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரைலர்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ அவர் மாதிரி ஒருத்தர் வந்து இங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ எப்படி சொல்றது ஒரு ஹெல்ப், எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய பெருமை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கீர்த்தி வந்து முன்னாடி இருந்தே சொல்லுவாங்க, நான் இந்த இதுக்கு முன்னாடி WRN சப்ஜெக்ட்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருந்தா. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஹீரோயின் யாருன்னா சிவகார்த்திகேயன் தான். ஸோ நல்லா அழகுலையும் வேற அதோட நல்ல அழகா இருந்தாரா, நீங்க பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும். அது எங்க யூனிட்ல 2 பேர் லவ்வே பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சிவகார்த்திகேயன் அந்த போட்டோவை பார்த்துட்டு. அதுல நானும் ஒருத்தன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை இணைச்ச ராஜா சார் எப்பவுமே பெருசா தான் திங்க் பண்ணுவாரு. இது எப்படின்னா, மான்கராத்தே டைம்ல வந்து எங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஹீரோயினா அன்சிகாவை கேட்கலாங்கும் போது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அப்போ இப்படி அன்சிகாவை போய் கேட்கலான்றாரு, இது நடக்குமா அப்படின்னு மாதிரி போய் கேட்டு ஓகே பண்ணி கன்ஃபார்ம் அப்படின்னாரு.
அதே மாதிரி இந்த படத்துக்கு பிசி சார் கேமரா ஆகும்போது நாங்க எப்படிங்க இதெல்லாம் எப்படிங்க நினைக்கும் போது அவர் யோசிப்பாரு, கண்டிப்பா அதை போய் நடத்தி காமிச்சிருவாரு. அப்போ இதுவா இருக்கும், நமக்கு ஆச்சரியமா இருக்கும், பட் அதை முடிச்சு காமிச்சிருவாரு. ஸோ ஒரு மிக நல்ல ப்ரொடியூசரா தமிழ் சினிமா கிடைச்சிருக்காரு. இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். எல்லா படத்துலயும் நான் இருப்பேன், அது வேற விஷயம். அங்கதான் பாய்த்தலகணி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஆபீஸ்லயே, அப்படியே படுத்துட்டு காலைல எந்திரிச்சு ஷூட்டிங் போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துல நானும் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். கீர்த்தி சுரேஷ். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லா பெரிய கெஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் பிரஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ராஜா சார் இந்த படத்தை பத்தி ஆக்சுவலா இந்த படம் வந்து முதல்ல இருந்தே பேசிட்டு இருக்கும்போது நானும் ஒரு பார்ட் மாதிரி தான். 24AM ஸ்டுடியோஸ் வந்து ராஜா சாரோட கம்பெனி நான் பார்த்ததில்ல, நம்ம படம் நம்ம கம்பெனி அப்படிதான் பார்த்துருக்கேன். முதல்ல இருந்தே நான் ஹீரோயினா புக் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த டயத்தில் வந்து யார் ஹீரோயின் என்ன இது கன்ஃபியூஷன்லாம் போயிட்டு இருந்த டயத்தில் நானே நிறைய ஹீரோயின்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன், இவங்க நல்லா இருப்பாங்களா. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லலாம் பார்த்துட்டு இருந்தேன், யாராவது புது பொண்ணுங்க இருப்பாங்களா கீர்த்தி பார்த்து சொல்லுங்க அப்படிம்பாரு. அந்த டயத்தில் ஒரு நாளைக்கு நான் தொடரியோட ஷூட்டிங்கில் இருந்த டயத்தில் ராஜா சார் கால் பண்ணிட்டு சொன்னார், பிசி சார் சொல்லிட்டார் கீர்த்தி நீங்கள் தான் ஹீரோயின், நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னாரு. சார் ஓகே சார், அதுக்கு மேலே மறுபேச்சே இல்லை, வேற எந்த விஷயமே பேசல. ஃபர்ஸ்ட் டைம் ராஜா சார் சொன்னார் ஓகே சார் அப்படின்ட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு படம் அக்செப்ட் பண்ணதில்லை, அது ராஜா சார் மேலே இருக்கிற நம்பிக்கையினால தான். தேங்க்யூ ஸோ மச் சார். என் அப்பா அம்மா கூட நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சார் கூப்பிட்டு இந்த படத்தை பற்றி சொன்னார், ஓகே சொன்னேன்னு சொன்னபோது அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிகாஸ் அவங்களும் ராஜா சார் மேலே வச்சுருக்கிற அவ்வளோ நம்பிக்கை. அண்ட் இங்கே பார்த்த இந்த 24AM ஸ்டுடியோஸ் இது இப்படி பெருசாக இந்த மாதிரி ஃபாண்ட்ல இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு நான் அன்னிலேருந்து ஆசைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு லான்ச். நான் இதனோட பாட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் அனிருத் தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அற்புதமான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க, அமேசிங் டைட்டில் ட்ராக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவா ரஜினி முருகனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். சிவா பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்தில். சதீஷ் சொன்ன மாதிரி நான் ஆக்சுவலாக செகண்ட் ஹீரோயின் தான். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி செட்டில் வந்து யாரை பார்த்தும் பொறாமப்பட்டதே இல்லை. ஏன்னா காலையிலேருந்து வந்த உடனே எல்லாரும் யூனிட்ல இருக்கிற எல்லாரும் பார்த்து அவர் உன்னை விட அழகா இருக்காரு, உன்னோட அழகா இருக்காரு அப்படின்னு. ஸோ அவ்வளோ நல்லா அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காருன்னா அவங்களோட க்ரூ டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் நடிப்பை பற்றி சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பெருசாக வளரல. ஆனால் நம்ம எல்லாரும் சிவகார்த்திகேயனை என்டர்டெய்னராக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் என்டர்டெய்னர் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் அவர் ஒரு பர்ஃபார்மராகவும் பார்ப்போம். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, உழைச்சிருக்காரு. நம்மளே காலையில் நாங்கள் வந்து மேக்கப் போடும்போது ஒரு 2 மணி நேரம் வந்து மேக்கப் போடுறதே கஷ்டப்படுறோம். நம்ம டெய்லி போடுற ட்ரெஸ்ஸே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது வந்து அவரை மாற்றிக்கிட்டு அவர் ஒரு பொண்ணாக நடிச்சிருக்காரு அப்படிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். கங்க்ராட்ஸ் சிவா, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ரசூல் புக்குட்டி சார் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன். வெரி வெரி ஹாப்பி. அண்ட் பிசி சார் தான் வந்து கீர்த்தி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாருன்னு ராஜா சார் சொன்ன உடனே சாருக்கு ஃபோன் அடித்து சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரேமில் வரது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பாக்யராஜ், அவர் பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு, ஆனால் அவர் பயங்கர கில்லாடி. அவர் டயலாக்ஸ் அண்ட் நிறைய சின்ன சின்ன விஷயத்தில் பயங்கர ஸ்ட்ராங் அவர். அண்ட் இதில் நம்ம 24AM ஸ்டுடியோஸில் ஒர்க் பண்ணுற ஒரு மெயின்
அட்வான்டேஜுங்கிறது சிவா இருந்தாலும் சரி, பாக்கியா இருந்தாலும் சரி, ராஜா சார் எல்லாரும் நான் சொன்ன மாதிரி நம்ம கம்பெனிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்வால்வ்டா இருப்பேனா. ஸோ அது இந்த 24AM ஸ்டுடியோஸ் அண்ட் பாக்கி சிவா இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி.